கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அனைவரையும் மீட்கும் கிறிஸ்து. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சிலர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்து என்னும் கடவுள் அது மேலை நாட்டவர்களுக்கு வேண்டுமானால் சரியாக வரும், யூதர்களுக்கு வேண்டுமானால் சரியாக வரும், நமது கலாச்சாரத்துக்கு அவர் ஒத்து வர மாட்டார், எல்லா சாமியும் அரக்கர்களை கொல்லும், இவர் எந்த அரக்கனையும் கொல்லவில்லையே, எனவே நமது கலாச்சாரத்துக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டார் என்று சொல்வார்கள். அவருக்கு நம் மீது அக்கறை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவகுமாரன் இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் போது பலதரப்பட்ட மக்கள் அவர்களிலே வந்தார்கள். கானானிய ஸ்திரீ வந்தாள். அக்காலத்திலே பாவிகள் என்று கருதப்பட்ட அவர்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் கொடுத்தார். அவர் தம்முடைய சீசர்களுக்கு இட்டு சென்ற கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அன்னியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கின்றீர்கள். அவர் தமக்கு சாட்சிகளை ஏற்படுத்தி தம்மை குறித்து இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிவதே மெய்யான சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாயிருந்தது. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இறங்கி வந்தார். அந்த அநேகர் யார்? உலகமெங்கும் உள்ள மக்கள். நான் ஒன்று சொன்னேன், வெளிநாட்டுக்காரர்கள் மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் போது அது இந்தியர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா கண்டுபிடித்தார்கள்? வேறொரு தேசத்தை கண்டுபிடித்த பிறகு இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே எல்லாம் விளக்கேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் கொண்டு வந்தார்களா? அவர்கள் கண்டுபிடித்ததை நாம் ஏற்றுக்கொண்டதனால நமக்கு நன்மை கிடைத்தது. அவர்கள் நம்மிடத்தில் திணிக்கவும் இல்லை, நம்மை வற்புறுத்தவும் இல்லை. ஆனால் கண்களை திறந்து பார்க்கும்போது எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது என்று நம்பிக்கொண்டிருந்த நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே எண்ணெய் இல்லாமல் மின்சாரத்திலும் விளக்கு எரியும், அது இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், அதை எப்படி உற்பத்தி செய்வது, இதையெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது நமது கலாச்சாரத்துக்கு சரிப்பட்டு வராது, எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரிக்கக்கூடாது என்று நாம் இருந்தோம் என்றால் நாம் தான் இருளிலே இருப்போம். அப்படியானால் நன்மையான எந்த ஈவையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருப்பதனால்தான் இவ்வளவாவது முன்னேறி இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் யாரும் சட்டை அணியவில்லை. ஆனால் இன்றைக்கு சட்டை அணியாதவர்களை பார்ப்பது அரிது. நன்மையாய் இருக்கிறது, எனவே அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். தேவகுமாரின் சத்தியமும் நன்மையானது என்று ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தால் தெரியும். ஆவிக்குரிய கண்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டவர்கள், அவர்களாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ சாமிகளில் இதுவும் ஒரு சாமி என்றுதான் அவர்களும் நினைப்பார்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் அறிவை எல்லாரும் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அவர் சிலுவையிலே ஏற்படுத்தின ரட்சிப்பு சகல ஜனங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிப்பதற்கு எந்த இனத்தையும் சேர்ந்தவனாய் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் கிடையாது. தேசங்களை கடந்து யாரெல்லாம் தேவகுமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நமக்கு கிடைத்த பாக்கியம். எல்லாரையும் ரட்சிக்கும்படிக்கு இறங்கி வந்த தேவகுமாரன் உலகத்தில் ஒரு இடத்தில் முழுமையாய் தன்னை வெளிப்படுத்தினார். அதை கண்டவர்கள் தேசாதேசங்களுக்கு சென்று சொல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கின்றார். அவர் நியாயத்திற்கு வரப்போகிறார் என்று பல தலைமுறையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, எப்பொழுது வருவார்? 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வருகை தாமதிக்க இன்னும் அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரே நிமிஷத்திலே உலகத்தின் மீது நியாய தீர்ப்பை எழுத அவராலே முடியும். தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே
அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டு நித்திய நரகத்தின் குழிகளுக்கு தப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை உலகம் எங்கும் பரப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நற்பணிகளின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கின்றோம். ஆதி மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்தபோது இங்கே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அநேகமாயிரம் மூட நம்பிக்கைகள், இன்றளவும் அதை விடுவதற்கு மனதில்லாத ஒரு கூட்டம், அதுதான் சரி என்று சொல்லுகிற கூட்டம். இப்படிப்பட்டவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இவர்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டு எழுத்துக்களை வடிவமைத்து ஒரே சீராக எழுத கற்றுக் கொடுத்து பரிசுத்த வேதாகமத்தை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அதை வாசித்து சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் என்று நம்பினார்கள். ராஜாக்களின் கைக்கூலிகளாக இருந்தவர்கள்தான் அப்பொழுதும் கல்வி கற்பதிலே முன்னே சென்று இன்றைக்கும் அவர்கள்தான் ஆளுகிறார்கள். தேவனுடைய ஊழியர்கள் கொண்டு வந்த அந்த கல்வி என்னும் வெளிச்சத்திலே இன்றைக்கு குளிர்காய்கிறார்களே அன்றி அவரை அறிந்து கொள்ளவில்லை. நற்பணிகளின் மூலமாக சத்தியத்தை அறிவிக்கும் பணியை அவர்கள் செய்தார்கள். மருத்துவ வசதி என்பது எள்ளளவும் இல்லாத தேசம். உடலுக்குள் என்ன இருக்கிறது என்பது தெரியாத மருத்துவர்கள். அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மருத்துவம், கல்வி எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேவையின் மூலமாக அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அநேக தேசங்களே அறிந்து கொண்டார்கள். ஆனால் இந்திய தேசத்திலே இன்னும் பின்தங்கித்தான் இருக்கிறார்கள். தேவகுமாரன் பூமியில இருந்து கொண்டு தம்முடைய வல்லமையினாலே எல்லாரும் என்னை வந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஈர்க்கவில்லை. அவர் இறங்கி சென்று ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் செய்யும்படிக்கு நம்மை அழைக்கின்றார். உங்களிலே முதல்வனாய் இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, வருகிறவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ளே காணப்படுகிற அநேக முரண்பாடுகளினாலே இயேசுவை அறியாதவர்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பதை விட இயேசுவை அறிந்து ஒரு சபையிலே அங்கத்தினர்களாய் இருப்பவர்களே எதையாயிலும் சொல்லி இழுத்துக் கொள்வதற்கு அநேக தந்திர உபாயங்களை கொண்டு அதற்கு பேர் ஊழியம் என்று சொல்லி வருகிறார்கள். ஐயா, ஏராளமான கூட்டம் இன்னும் கர்த்தரை அறியவில்லையே. அவர்களிடத்திலிருந்து பெரிய அளவில் காணிக்கை பெற முடியாது. ஏற்கனவே சபைகளில் இருப்பவர்கள் என்றால் ஒரு 2-3 பொய்களை சொல்லி அவர்களை நம்ம சபைக்கு இழுத்து விட்டால் காணிக்கை எளிதாக வசூலித்து விடலாம். அதை செய்யாமல் தேவகுமாரனை நோக்கி அநேகர் வரும்படிக்கு ஊழியம் செய்ய வேண்டும். யோவான் 6:37 ஆண்டவர் சொல்கிறார், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. தேவனை நோக்கி வரும்படியாக அவர்களை ஈர்க்கும் சக்தியாக நாம் இருக்க வேண்டும். நற்செயல்களாலும் நற்பணிகளாலும் நம்முடைய நடத்தையினாலும் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதுக்களை உண்டாக்க வேண்டும். நான் ஊழியத்துக்கு சென்று இயேசு அறியாத ஜனங்களை ஒரு விசேஷ கருவியின் மூலமாக உட்கார வைத்து தேவகுமாரனை குறித்தும் அவர் தருகிற பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை குறித்தும் சொல்லுவேன். அந்த கருவியின் நிமித்தம் அவர்கள் எல்லாம் ஆர்வமாய் கேட்பார்கள். சிலர் கேட்டு விட்டு சொல்வார்கள், ஐயா, எங்களுக்கு அந்த சாமி மேலெல்லாம் எந்த விதமான மனத்தாங்கலும் கிடையாது. நாங்கள் அவரை வணங்கி கொள்ளுகிறோம். நீங்கள் சொல்லுகிற பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாம் எங்களுக்கும் வேண்டும் தான். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லையே. நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் தானே படித்தோம். யாரும் எங்களுக்கு அப்படி ஒரு முன்மாதிரியாக நல்லவராக வாழ்ந்து வழிகாட்டவில்லையே. நாங்கள் கிறிஸ்துவை பகைக்காவிட்டாலும் கிறிஸ்தவர்களை கொஞ்சம் பகைக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கும் அந்த நல்ல பண்புகள், அவர்கள் சொல்லுகிற நல்ல பண்புகள், இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட அவருடைய பண்புகள் அவர்களிடத்திலே இல்லையே என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், ஐயா, நன்மையான ஒன்று அதை தருகிறோம் என்று சொன்னதும் முண்டி அடித்து எல்லாரும் வரிசையில் நின்று அதை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள். மற்றவர்கள்லாம் வாங்கிட்டாங்களா, வாங்கினவங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிலாம் பார்த்து வாங்குவது இல்லை. அதே போலத்தான் தேவகுமாரனை குறித்த சத்தியமும் உங்களுக்கு சொல்லப்படும் போது இதை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த உலகத்திலே? அவர்கள் பரலோகம் வரை போயிட்டாங்களா? நம்ம பின்னாலேயே போய் அதை பார்த்துட்டு வந்து அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நாம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உலகத்திலே வாழும் போதே பிரித்தறிந்து பார்த்து நன்மையானதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். மூன்றாவதாக, தேவகுமாரனை அறியாத அநேக ஜனங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எத்தனை பேர் நமது குடும்பத்திலும்
நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்முடைய சொந்த பந்தங்களிலும் இன்னும் கர்த்தரை அறியாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேவாலயங்களிலே உபவாச கூடுகைகள், முன்னிரவு ஜபம், பின்னிரவு ஜபம் எப்படி நடத்தினாலும் எத்தனை பேர் வருகிறோம்? ஜெபிக்க ஆர்வம் உள்ளவர்கள் எத்தனை பேர்? குடும்ப ஜபங்கள் என்று நடக்கிறதா? தனிப்பட்ட ஜபம் என்று மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறோமா? இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்படியானால் அனைவரையும் மீட்கும் கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சியிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நற்காரியங்களின் மூலமாக அவரை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக சத்தியத்தை அறியும் அறிவை நாம் முதலாவது அடைய வேண்டும். இன்னைக்கு அநேகம் பேருக்கு இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை பூரணமாய் அடையாமலேயே நானும் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று இருக்கிறார்கள். அதனால்தான் அநேக ஊழியர் என்று சொல்லி தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட அநேகர் வேதாகமத்தில் இங்கும் அங்கும் சில துண்டுகளை இணைத்து இதுதான் உண்மை, இங்கே வாருங்கள் என்று ஏற்கனவே இருக்கும் திருச்சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மீன் பிடிப்பதற்கு எளிய வழி குளத்திலே பிடிப்பதல்ல, பக்கத்தில் இருப்பவன் கூடையில் பிடிப்பதுதான் சுலபமானது என்று அதை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த சத்தியத்தை நாம் பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 23 காரியங்களை நிறைவேற்றினால் பரலோகத்துக்கு போய்விடலாம். எங்கிருந்து சொல்லுகிறீர்கள்? எல்லாம் பைபிளிலே அங்கெங்கே இருக்கிற துண்டுகளை இணைத்து நாங்கள் சொல்லுகிறோம். இன்னொருத்தர் சொல்லுகிறார், 23 பத்தாது, 46 மூலாதார சத்துக்கள் இருக்கணும், 46 கட்டளைகளை நிறைவேற்றினால் பரலோகத்துக்கு போகலாம். ஐயா, சத்தியத்தில் அப்படி சொல்லல. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாயிராது அப்படின்னால் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவகுமாரனில் தான் ரட்சிப்பு தொடங்கி தேவகுமாரனில் முடிகிறது. நீங்கள் கையை காலை அசைத்து சத்தம் போடுவதனாலோ சில காரியங்களை சில வகையில நிறைவேற்றுவதனாலோ நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அவரை விசுவாசித்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும். அவரின் பாவங்களை மன்னித்தார் என்ற விசுவாசம்தான் ரட்சிப்பு. அப்படித்தான் தேவகுமாரன் சொல்லி இருக்கிறார். இந்த 23 கட்டளை, 46 கட்டளை இதெல்லாம் அந்த காலத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் கட்டளைக்கு மேல் கட்டளைகள், பிரமாணத்துக்கு மேல் பிரமாணங்களை ஏற்படுத்தினது போல இன்றைக்கு காணப்படும் மோசம் போக்கும் ஊழியர்களாலே ஏற்படுத்தப்படுகிறது. எல்லாத்துக்கும் வேதத்திலே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு சூழ்நிலைகளிலே சொல்லப்பட்ட வசனங்களை கொண்டு வந்து காட்டுவார்கள். அதனால்தான் அத்தனை பிரிவுகள். எவர் எதை சொன்னாலும் தேவகுமாரன் சொன்ன அந்த ஒன்றே ஒன்று, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆம் கர்த்தாவே, எங்கள் ரட்சிப்பு உண்மையிலே இருக்கிறது. நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பை உண்மை விசுவாசிக்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மை பற்றி கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் செய்ய வேண்டியவைகள் எங்களுக்கு போதித்து நடத்துவார். மனம் திரும்பி இருக்கிறீர்களா? தேவகுமாரனை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று தேவகுமாரன் சொல்லிவிட்டார். 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நாம் ரட்சிப்பு தேவகுமாரனில் தொடங்கி தேவகுமாரனிலே முடிகிறது. அப்போஸ்தலர் 13:38-39 ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். ஆனால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் குமாரனாகிய இவரை விசுவாசித்தால் போதும். இவர் என் பாவங்களுக்காக மரித்தார், பரலோகத்தில் என்னை சேர்ப்பார், அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிப்பார். என்னுடைய சுய நீதியினாலோ என்னுடைய சுய கிரியைகளினாலோ குறிப்பிட்ட வகையிலே ஞானஸ்நானம் பெறுவதனாலோ குறிப்பிட்ட ஆசாரங்களை அனுசரிப்பதனாலோ நான் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு தேவகுமாரனை விசுவாசிப்பதும் அவர் ஏற்படுத்திய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதும் அவர் மேல் பற்றுதலாய் இருப்பதும் தான். நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை கடைசி வரை பற்றி கொள்வீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு பழைய ஏற்பாடு நன்றாக தெரியும்.
அவர் போகிற இடமெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை. எடுத்த எடுப்பிலேயே இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். இந்த உலகத்தில் வருகிறவரான மேசியா வந்துவிட்டார். அவர் ஏற்படுத்திய ரட்சிப்பை அவரை விசுவாசிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் அவர் அறிவித்து வந்தார். யோவான் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பலரும் பலவிதமாக சொல்லும் போது அதை நம்பி அவர்களுக்கு பின்னால் செல்லாமல் கர்த்தர் கொடுத்த நல்ல திருச்சபைகளில் இணைந்திருந்து அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்ற சத்தியத்தை நாம் முதலாவது ஏற்றுக்கொண்டால் தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். எனவே ரட்சிப்பு அவரில் தொடங்கி அவரில் முடிகிறது. அவரையே நாம் அறிவிப்போம், அவரையே பின்பற்றுவோம். தேவகுமாரனை சொல்லும் ஊழியங்களிலே நாம் பங்கு பெறுவோம். அது நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்தவர்களாய் கர்த்தருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.